ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு என்னோடய காஸ்டியூம் என்னங்கிறத பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா ஒரு சந்தேரி குர்த்தா. பிராண்ட் பார்த்திங்கன்னா என்ன பிராண்டு இது? அவாசா பிராண்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் லேயர்ட் குர்த்தான்னு சொல்லுவேன். இன்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் வாங்கினேன். பெரிய ஆஃபரும் இல்லை இந்த ட்ரெஸ்ஸில். ஆக்சுவலாக இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4000. ஒரு 30% ஆஃபர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 30 to 40%. பாருங்களேன், குட்டி குட்டி குட்டியாக அழகாக அந்த எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் மெயினாக இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன். ஃப்ரண்ட் த்ரூ அவுட் உங்களுக்கு ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ஒர்க் இருக்குது. கீழே பாருங்களேன், இங்கேயும் ஃபுல்லாக கோல்டன் கலரில் எம்ப்ராய்டரி இருக்குது. இங்கே மிடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிட் வருது. இதுதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ். இதுதான் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸு. ஒரு மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. இது வந்து ஒரு விஸ்கோஸ் ரயான் மெட்டீரியல். த்ரூ அவுட் ஃபுல்லாக ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸ் இருக்குது. க்ரீன் கலர், பிங்க் கலர் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா, எங்கேயாவது ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் நல்ல கூல் வைப் கொடுக்கும். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸு. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் மார்னிங்கில் இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். இதை வந்து நான் ஒரு கோல்டன் கலர் லெகின் கூட பேர் பண்ண போகிறேன், ஷிம்மர் லெகின்ஸ் கூட. ஹாய் மக்களே, இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் மாமியார் தான் ஆக்சுவலாக அந்த கோலம் வந்து போட்டாங்க. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல், உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திரும்ப சொல்லிக்கிறேன். இவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாப்பி பொங்கல். சூப்பராக பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சுவாமிக்கு பூ எல்லாமே வச்சாச்சு. 12 o'clock தானே பூஜை. ஸோ அதனால் நைவேத்தியம்க்கு எல்லாம் ரெடியாகின்னு இருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா அனிருத்தோட பொங்கல் ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்வெட் ஷர்ட் ஒரு மாதிரி ஹூட், ஸ்வெட் ஷர்ட்னு சொல்ல முடியாது. இந்த ஹூட் பார்த்திங்கன்னா என்னோட தம்பியும் சங்கீதாவும் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அனிருத்துக்கு. போடவே இல்லை. சரி ஓகே இன்றைக்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா ஃபங்கியாக இருக்குது, அழகாக இருக்குது. ட்ரீமிங் ஃப்யூச்சர் ஃபைன் மீ அப்படின்னு சொல்லிட்டு வைப்ரண்ட் ஸ்கிரிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது. ஹூட் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் பேண்ட். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெனட்டனோடது. இதான் அனிருத்தோட பொங்கல் ட்ரெஸ்ஸு. ஜாகர்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ட்ராக் பேண்ட் ஜாகர்ஸ் மாதிரி இருக்குது. பிளெயினு, பேக்கில் மட்டும் அதோட லோகோ இருக்குது. இதான் அனிருத்தோட பொங்கல் ட்ரெஸ். மக்களே, பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதில் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அதனால அம்மா சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துருக்கு. வேலைகள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மற்றபடி சமையல் இதெல்லாம் ரெடி. நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னங்கிறத. வடையும் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. निवेदानन्दारम् आचमनीयं समर्पयामि. भोगीफलसमायुक्तं नागवल्ली तलयुतं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां कर्पूरताम्बूलं समर्पयामि. कर्पूरं नमस्ते व्योमनादाय विद्यवीरे लवङ्गः नीराजनं गृहानेतं
இந்த புஷ்பம் எடுத்துக்கோங்க ஃப்ரீயா இருந்தா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட கொஞ்சம் வாட்டி பண்ணு. எல்லாத்தையும் ஏன் பாட்டி பவுல்ல மிக்ஸ் போடுறீங்க? பண்ணி இதுல போட்டு இதை இது பண்ணணும்டா. மிக்ஸ் பண்ணிட்டு கோலத்துல போடணுமா? இல்ல இந்த இல்லை இல்லை இலையில போடணும். வெல்லம் இது எல்லாத்தையும் வாழைப்பழம், வெல்லம், கூட்டு, வடை, பொங்கல், சக்கரை பொங்கல். அதில் இதில் தான் கூறணும். ஆஹா, நல்லா இருக்குமா அது? இங்கே நின்றுக்கோங்க இப்படி வாங்க. சரி எப்படி இது நல்லா இருக்குமா என்ன? பொங்கல் நீ வா நெக்ஸ்ட் அனிருத் போப்பா. அந்த இதில் இறங்கிக்கோங்க ஜலத்தில். சரி இறங்கிக்கோங்க. வந்துட்டு சாமி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சூரியன் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. 3 தடவை. ஆமாம் 3 தடவை கை காமி. மேலே தூக்கி காமி சூரியனை பார்த்து. இந்த பக்கம் இருக்கார் சூரியன், இந்த பக்கம். பொங்கலோ பொங்கல். சூரியன் தோ இருக்கட்டாரு இங்கே. சூரியன் எங்கே இருக்குது பாரு. பொங்கலோ பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். போய் கையால் வந்து இது என்ன நல்லா இருக்குமா என்ன? இல்லை சொல்லு அது சுவாமிக்கு வச்சிரும் நைவேத்தியம். மெதுவா மெதுவா. அப்படியே வந்து கையால் மீன் நமஸ்காரம் பண்ணிட்டாரு சூரியன். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். ராகேஷ் வார்த்தா சூரியன் நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுட்பால் கிளாஸ்க்கு வந்து கிளம்பி விட்டோம். டைம் வந்து 5:45 ஆகிறது. அனிருத் ஆக்சுவலாக 2 நாள் லீவு, திரும்ப நாளைக்கு ஸ்கூல் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 நாள்ல ஸ்குவிட் கேம் பார்த்து முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் சீசன். பார்த்து விழுந்துறாங்க. நம்ம 2 பேரும் பார்த்து முடிச்சிட்டோம்ல ஃபர்ஸ்ட் நான் சீசன். ஃபுல்லாலாம் பார்க்கல. ஸ்குவிட் கேம் சூப்பராக இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசன் நான் அங்கங்கே பார்த்தேன், பட் செகண்ட் சீசன் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். சரி போலாமா? ஓகே. லிஃப்ட் இப்போ ஓப்பன் ஆக போகிறது. ஓப்பன் ஆகிவிட்டது. ஃபுட்பால் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பாருங்கள், இப்போ வந்து வார்ம் அப் செஷன் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து வார்ம் அப் செஷன்ஸ் போகும். அதுக்கப்புறம் எவ்ரி வீக் டேஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1 hour உட்காந்துருப்பேன். யூடியூப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பேன். இப்போ பிக் பாஸ் போகிறதுனால பிக் பாஸ் பார்த்துட்டு போகிறேன். வர எப்படியும் 7:10 7:15 ஆகிடும் கிளாஸ் முடியறதுக்கு ஆக்சுவலாக.